ஒரு சில விஷயங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இது நம்மளா செஞ்சோம் அப்படின்னு நம்மளாலே நம்ப முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டிஐவி ப்ராஜெக்ட் தாங்க இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். மீஷோவில் வந்து ஒரு உட்டன் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குங்க. அதை வந்து ரொம்ப நாளாக ரீக்ரியேட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேங்க. அதை தான் இந்த டிஐஒய் சீரீஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வெல்கம் டு 60 days 30 டிஐஒய் சீரீஸுங்க. இதை செய்யறதுக்கு நான் கீழே வந்து பேஸுக்கு ஒரு ரவுண்டு டப்பு ஒன்று எடுத்திருக்கேங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு பிவிசி பைப் எடுத்திருக்கேங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டப்பில் வந்து கீழே பேஸில் எண்ணெய் தொடச்சிக்கங்க. அப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியாக எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து சின்ன பவுல் எடுத்தேன் அப்படிங்கிறனால பேட்சாக மிக்ஸ் பண்ணி ஊற்றுனேன். நீங்கள் பெரிய பவுல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே பேட்சில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுற பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த டப்புக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் செட்டாக விட்டுருங்க. அப்போ பைப் வந்து கொஞ்சம் நல்லா நமக்கு ஸ்டர்டியாக பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த பைப் வந்து நமக்கு வி மாதிரி விரிஞ்சிட்டு நிற்கணுங்க. அப்போ தான் அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம நிற்க வச்சோம் ஃப்ளோரில் அப்படின்னா அது நிற்கும். ஸோ அந்த ஸ்டாண்டு பிவிசி பைப் வந்து நமக்கு அப்படியே நிற்காது. அதனால அதுக்கு ஸ்கேலை வந்து முட்டு கொடுத்து ஒரு டேப் போட்டு ஒட்டியாச்சுங்க. பிவிசி பைப்பெல்லாம் நல்லா சொருகி விட்டு அந்த பொசிஷனில் வச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை மிக்ஸ் பண்ணி சென்டரில் ஊற்றிக்கிட்டேங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக ஒரு 2 நாள் வந்து காய விட்டாச்சுங்க. அப்புறம் அந்த ஸ்கேலில் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு சரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலுக்கெல்லாம் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட்டை வந்து அடிச்சாச்சுங்க. அதுவும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக அந்த சைடெல்லாம் கத்தி வச்சு கீறி விட்டுட்டு அந்த டப்பை லைட்டாக அந்த அங்கங்கே தட்டிட்டு நிமித்தி பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு டவுட்டாக தான் இருந்துச்சு, இந்த ஸ்டாண்டு வந்து கீழே ஃப்ளோரில் நிற்குமா, கரெக்டாக ஈவனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. கரெக்டாக வந்து ஈவனாக நின்றுச்சு. எனக்கே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அப்புறம் மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு உங்கள்கிட்ட சாண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேய்ச்சி விட்டு சைடில் ஈவன் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இப்போதைக்கு இல்லை, அதனால் வாங்கிட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. ரொம்ப எக்ஸாக்டாக அதே மாதிரி இல்லை அப்படின்னாலும் பட் ட்ரை பண்ணதுக்கு அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை கொண்டு போய் நான் வைக்கணும்னு நினச்ச இடத்துல வச்சு மேலே ஒரு புத்தாவும் சின்னதாக ஒரு பிளான்ட்டும் பக்கத்தில் வச்சு பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய டிஐஒய்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye.